இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆடினார் அழகராஜா தேவைங்கிறது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற மூவி முஃபாசா தி லயன் கிங். இந்த படம் பார்த்துட்டு வந்த உடனே அடேங்கப்பா விஷுவல்ஸ்க்கு ஆச்சரியப்பட்டேன். ஆனா கதை இல்லாம விஷுவல்ஸ் மட்டும் நம்பினா சாப்பாடு ருசிக்காத மாதிரி தானே இருக்கும். கதையில சுருக்கமாக பாத்திரலாம். அந்த பபூன் குரங்கு இருக்கும்ல, அது சிம்பாவின் மகளுடன் முஃபாசா கதைய பிளாஷ்பேக்ல சொல்றதுல தான் படம் தொடங்குது. சிறு வயதுல வெள்ளத்தில் அடிக்கப்படுற முஃபாசா தன் தாய் நிலத்தை விட்டு ஒரு காட்டுக்கு போறான். அங்க டாக்கா என்ற குட்டி சிங்கம் அவனோட நண்பனாகிறான். வில்லன் க்ரோஸ், வெள்ளை நிற சிங்கம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆவரேஜ் கதைதான். இந்த முஃபாசா மிலேலே எனும் சொர்க்க பூமியை தேடுவதை போல படத்துக்கு நோக்கம் இருக்கும். ஆனா அந்த பாதையில எந்த விறுவிறுப்பும் இல்ல. விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா படத்துக்கு அல்டிமேட் பிளஸ் அனிமேஷன் மற்றும் ஐமேக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா தாறுமாறு தக்காளி சோறு. ஆனா அந்த பிரம்மாண்டமே கதையில ரிசல்ட் இல்லாததால வீணா போச்சு. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா அர்ஜுன் தாஸ் தான் முஃபாசாக்கு குரல் கொடுத்திருக்காரு. சும்மாவே அவர் குரல் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த படத்துக்கு ரொம்ப உதவி இருக்கு. மற்ற நடிகர்களும் நாசர், சிங்கம் புலி, ரோபோ சங்கர், அவங்க குரலும் படத்துக்கு வலு சேர்த்திருக்கு. ஃபைனல் வெர்டிக்ட், விஷுவல்ஸ்க்காக குழந்தைகளுடன் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க குழந்தைகளை குஷிப்படுத்தும். ரேட்டிங் 2.5. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம்.